வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரளா ஆர்டி 16ஆம் தேதி கேரளா ஆர்டி வந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம கெஸ்ஸிங் பண்ணும்போது 1 வரும், ஏ போலில் வரும், அதாவது 1 இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தோம். அதை சொல்லியிருந்தேன். ஆனால் நான் என்னுடைய கணிப்புங்கிற வீடியோவில் அதை மாற்றியிருந்தேன். அடுத்து நம்மளுடைய சேனலை கமெண்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க 191 வச்சுருந்தாங்க, ஒருத்தவங்க 158 வச்சுருந்தாங்க. அதாவது கெஸ்ஸிங் அழகாக பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஏபிசி உங்களுக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கெஸ்ஸிங் பழகுங்க. அதுதான் நமக்கு கெஸ்ஸிங் ஈஸியாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம இந்த ஸ்க்ரீனை பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும், ஒரு போர்டு ரிவர்ஸில் இருக்கும். இன்னொரு நம்பர் கால்குலேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவங்க இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. நம்ம கொடுத்த நம்பர் 455. சரிங்களா? அதில் பி போர்டு மட்டும் பாஸு, மற்ற 2 போர்டு பாஸ் ஆகலை. இருந்தாலும் இவங்க ஸ்க்ரீனை வச்சு எப்படி எடுக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ஸ்க்ரீனு இவங்க நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எப்படி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்துடலாம். நாளைக்கு இவங்க கொடுத்துருக்கிறது 4, 3, 1. சரிங்களா? இன்றைக்கி வந்த மாதிரி ஒரு போர்டு டைரெக்டாக வரும். ஆனால் இதில் ஒரு போர்டு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு போர்டு ப்ளஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி மைனஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு போர்டு ப்ளஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 4, 3, 1 இவங்க 4 டிஜிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 டிஜிட்டில் 2, 5, 8, 0. சரிங்களா? 4, 3, 1 3 டிஜிட்டில். இப்போது இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா 8 - 5 பி போர்டில் 3 ஸ்ட்ரைட்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்டில் 3 ஸ்ட்ரைட்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அடுத்து நம்பர் எப்படி உட்காரும், அதுதான் நம்முடைய கால்குலேஷனு. இப்போது இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வருது? 7 வருது. சரிங்களா? இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது? 2 + 5 ப்ளஸ் பண்ணால் 7. அப்போ ஏ போர்டு 7ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 3 உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 7 உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கெஸ்ஸிங்கு நம்ம எப்போயுமே இவங்க ஸ்க்ரீன் என்ன சொல்லுவோம்னா ரிவர்ஸில் எடுக்க சொல்லுவோம். 93, 57. நம்ம இப்போ அங்கே என்ன பார்த்தோம்? 7, 3 ஏபி பார்த்தோம். அப்போ ஒருவேளை இந்த இடத்துல பி போர்டு ஸ்ட்ரைட்டாகவே உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7 சைடில் இறங்கி ஏ போர்டில் 7 உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுலேருந்து 2 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் என்ன நம்பராக மாறணும், இந்த நம்பர் என்ன நம்பராக மாறணும், அதுதான் நம்மளுடைய கணிப்பு. அடுத்து பார்த்துடலாம். இவங்க 1, 6, 0 கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களே 4, 1, 0, 3 கொடுத்துருக்காங்க. 3ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துருந்தோம், 7, 3 பார்த்துருந்தோம் ஏபி. இங்கே 3ங்கிற ஒரு நம்பரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மற்றவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இவங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சி 1, இங்கே 3, 5, அதாவது எல்லாமே கரெக்டாக உட்காரல. ஆனால் 3 நம்பரும் இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இவங்க நாளைக்கு என்னக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறது 0, 87, 25, 13, 59, 4, 6, 0. சரிங்களா? இன்றைக்கி நம்ம கணிப்பில் ஏபி 7, 3 உட்காருது. சி என்ன உட்காரும், டி என்ன உட்காரும். நாளை வரை வெயிட் பண்ணுங்கள். அந்த நம்பர் என்ன வரும்னு கால்குலேஷன் எடுக்கலாம். உங்களுக்கு இதை மாதிரி கால்குலேஷன் எடுத்து நீங்கள் என்ன நம்பர் உங்களுக்கு வருது அப்படின்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதுதான் நம்மளுடைய வெற்றி பாதைக்கு நம்மளை அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம்.